வயல்களும் அதன் பெயர்களும். பொதுவாக கிராமங்களில் வந்து ஆடு மாடுக்கு மட்டும் பேர் வச்சு கூப்பிடாம வயல்வெளி காடு இதுக்குமே வந்து ஒரு சில பேர் வச்சுருப்பாங்க. அது டக்குன்னு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த பேரை சொல்லி அந்த வயல் இந்த வயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்மள்கிட்ட இருக்கிற வயல்களோட பேரை தான் பார்க்க போகிறோம். இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இந்த வயல் பேர் வந்து நாத்தங்காய். அது என்னடா நாத்தங்கான்ட்டு கேட்டிங்கன்னா, அந்த நெல் எல்லாத்தையும் நாற்றை ஒரு வயலில் போட்டு அதை பறித்து தான் எல்லா வயலையும் நடவு செய்வாங்க. அதுக்குனால அந்த வயல் பேர் நாத்தங்காய். நாத்தங்காய் வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காது, சும்மா சின்னதாக தான் இருக்கும். அங்கேருந்து தான் எல்லா வயலுக்கும் நாற்று போகும். அதனால் நாற்றெல்லாம் போடுறதுனால அந்த வயல் பேர் நாத்தங்காய். இந்த சைடு தெரியுது பார்த்தீங்களா, இந்த வயல் பேர் என்னடானா சரளகுண்டு. சரளகுண்டுன்னா அந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும் சரளனா என்னன்ட்டு, சொரக்காங்கல்லுமோ அந்த இதுதான். அந்த மண் இந்த வயலில் அதிகமாக இருக்கிறதுனால அந்த வயலுக்கு வந்து சரளகுண்டுனே பேர் வச்சிட்டாங்க. இங்கிட்டு தெரியுது பார்த்தீங்களா, இந்த வயல் பேர் வந்து மோட்டுக்குண்டு. மோட்டுக்குண்டுனா என்னென்னா, அதுக்கு அங்கிட்டு ஒரு வயல் இருக்குது. அதை விட இந்த வயல் வந்து கொஞ்சம் மேடாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் மோட்டுக்குண்டுனே வச்சிட்டாங்க. அதுக்கு அங்கிட்டு ஒரு வயல் இருக்குது, அதை நாங்கள் வயல்னு சொல்லாமல் கட்டுக்கரைன்னு சொல்லுவோம். அந்த கட்டுக்கரை பேர் வந்து பெரிய கட்டுக்கரை. இருக்க வயல்கள்லேயே அதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் பெரிய கட்டுக்கரை அப்படின்னு வச்சுட்டாங்க. சரி, இதெல்லாம் ஏன்டா எங்கள்கிட்ட சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்கள்கிட்டையும் வந்து வயல் காடு இதுக்கெல்லாம் பேர் வச்சுருப்பாங்களா அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த இருக்கிற விவசாயிகளோட பிரச்சனையில் இப்போ இது ஒன்று தான் குறையாடான்னு தோணும். எனக்கு அதுதான் தோணுது. பயிரெல்லாம் வந்து கருதறுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, ஆனாலும் இன்னும் எதுவும் பெருசாக வளரல. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு, நெற்பயிரெலாம் வந்து ஒரு மனிதர்களோட உயரத்துக்கே வரும் அப்படின்ட்டு. இப்போல்லாம் பார்த்தா நம்ம முட்டி உயரத்துக்கு தான் இருக்குது. எல்லாம் மரபணு மாற்றம் தான். அப்படி இருந்தும் விவசாயிகளுக்கு எதுவும் லாபம் இல்லாத விஷயம், ஃபுல்லாக நட்டம் தான் வருது. அதுவும் கருது இருக்கிற நேரம் கிளைமேட் பார்த்தீங்கன்னா தெரியும், மழை வர்ற மாதிரி இருக்குது. மழையெல்லாம் வந்துருச்சுன்னா சுத்த வேஸ்ட்டு, எல்லாம் அப்படியே காற்றுல படுத்துரும். இந்த விவசாயிகளோட நிலைமை மாறுமான்னு தெரில. கடைசியில் விவசாயிகள் தான் வேறு வேறு துறைகளுக்கு மாறிக்கிட்டு இருக்காங்களே தவிர விவசாயிகளோட நிலைமை மாற மாட்டேங்குது. பார்ப்போம் எதிர்காலத்தில் தான் மாறுதான்ட்டு. இனிமேல் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.